என்னம்மா நீ எங்க போயிட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நானா? நான் ஆத்தாவை பார்க்க போயிருந்தேன். என்னது, ஆத்தா பார்க்க போயிருந்தியா? ஆமா, ஆத்தாவை பார்த்து ஒரு வரத்தையும் வாங்கிட்டு வந்தேன். வரமா? என்ன வரும்? அம்மா, நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடுவோம்ல. ஆமா. நாம போனதுக்கு அப்புறம் நாம எப்படி இருப்போம்னு இந்த ஊர்ல இருக்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இந்த ஊர்ல உள்ளவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கும் தெரியாதுல்ல. அதனாலதான் இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பியான்னு நான் ஆத்தா கிட்ட வரம் கேட்டேன். ஆத்தாவும் சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி எனக்கு வரத்தை தந்துட்டா. இப்படிதாம்மா, இப்படியேதாம்மா நந்தினியும். என்னால உனக்கு அவளுக்கும் வித்தியாசம் பார்க்கவே முடியல. ஏன் வித்தியாசம் பார்க்கணும்? நானும் நந்தினி அக்காவும் வேற வேறையா இருந்தா தானே வித்தியாசம் பார்க்கணும். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நந்தினியும் உங்க பொண்ணு, இப்ப நானும் உங்க பொண்ணு, 2 பேருமே உங்க பொண்ணுங்க தானே. எதுக்கு வித்தியாசம் பார்க்கணும்னு கேட்டேன். ஆமா, நான் உங்ககிட்ட அப்பா எங்கன்னு தானே கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. ஆமா, நீ கேட்ட. அப்புறம் நீ பேசுற பேச்சுல மாட்டிக்கிட்டு நானும் அதை மறந்தே போயிட்டேன். அப்பா உன்னை தேடிக்கிட்டு தான் தோட்டத்து பக்கம் போயிருக்காரு. அப்படியா? சரி, நான் ஒரு மந்திரம் போட்டு அப்பாவை இங்க வர வைக்கவா? மந்திரமா? ஆமா, சின்ன பிள்ளைங்க ஆத்தாவை நினைச்சு மந்திரம் போட்டா சீக்கிரமாவே பழிச்சிடும். வேணா நீ பாரு. அப்பா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. அடடடடடடே, நிலக்குட்டி நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? எங்க கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமாப்பா. என்னம்மா? அது ஒண்ணு இல்லைங்க, நான் மந்திரம் போட்டா அப்பா உடனே வந்துருவாருன்னு சொன்னா. அவ சொன்ன மாதிரி நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. ஆமா, நான் இந்த ஊரை விட்டு போலான்னு சொன்னலப்பா, கிளம்பலாமா? சரிம்மா, நான் தர்மகத்தா கிட்டையும் கோபால் வாத்தியார்கிட்டையும் சொல்லிட்டேன். சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கூட கொண்டு போய் கொடுத்துட்டேம்மா. நீ எப்போ சொல்றியோ நம்ம கிளம்பிடலாம். அப்ப இப்பவே கிளம்பலாம்ப்பா. இதுதான் நாம கிளம்பத்துக்கான நேரம்ப்பா. சரிம்மா, நீ சொல்றது நந்தினி சொல்ற மாதிரி. நந்தினி சொன்னா அது ஆத்தாவே சொல்ற மாதிரி. கிளம்பிடுவோம். என்னங்க, துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துக்கிறேங்க. எதுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுவுமே எடுத்துக்க வேண்டாமா? எதை எடுத்துக்க போறோம்? நம்ம பொண்ணை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல இருக்கு. அதையே இழந்துட்டோம். இனி இருக்கிற சொத்து ஆத்தாதான். அவளை நாம எடுத்துட்டு போக முடியாது. அவளா வந்து பாதுகாத்தாதான் உண்டு. அவ வரத்துக்கு பதிலாதான் நீலாவை அனுப்பி வச்சாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீலாதான் நமக்கு ஆத்தா. வேற எதையும் எடுத்துக்க வேண்டாம். நீலா என்ன சொல்றாளோ அப்படியே கேட்போம். என்னம்மா? நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. உங்களுக்கு நான் இருக்கிறேன்ல. சரிம்மா, வீட்டை மட்டும் பூட்டிட்டு அப்படியே கிளம்பலாம்ப்பா. சரிம்மா, கிளம்பலாமா? வாமா போலாம். அப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. சரிம்மா, வாமா போலாம். அப்பா, நேரமாச்சு, கிளம்பலாம். போக வேண்டாமா? வாங்க போலாமா? வாமா.
நீலா, செல்வி 3 பேரும் அஷ்டபந்தன எல்லையை விட்டு வெளியே வராங்களே, நான் என்ன பண்றது? சண்டி ஐயா, ராமைய, நீலா, செல்வி 3 பேரும் அஷ்டபந்தன எல்லையை விட்டு வெளியே வர்றாங்க ஐயா. ஹலோ சார். ஓகே சார், ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன் சார். ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், இது பச்சை வரைஞ்ச ஃபோட்டோ. ஓகே சார். ரொம்ப முக்கியம். எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் பத்திரமா கொடுத்துருங்க. ஓகே சார். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஓகே மிஸ் சார். பண்ணிடாதீங்க. ஓகே சார், கொடுத்துட்றேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னாச்சு மிஸ்டர் மோகன்ராஜ்? சார், பச்சை வரைஞ்ச ஃபோட்டோவை நான் எடுத்துட்டு வந்தேன் சார். நீங்கள் அவசரமாக கூப்பிட்டதுனால அந்த ஃபோட்டோவை எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்க சொல்லி கான்ஸ்டபிளை கொடுத்து அனுப்பிட்டேன். ஓகே, பச்சையோட ஏரியா பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக சார், தருணோட வீட்டில் தான் பச்சை ஏற்கனவே வேலை பார்த்துருக்கான். இதை வாக்குமூலத்திலையும் சொல்லியிருக்கான். ஓ, இப்போ தருண் பச்சையை பார்க்க போய் ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்கான். அந்த ஃபோட்டோவை வச்சு தான் பச்சை இந்த படத்தையே வரைஞ்சிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, வேலைக்காரங்கிறதையும் தாண்டி பச்சைக்கும் தருணுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான கான்டாக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது சார். பட் பச்சை ஒரு குட் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நல்ல சிற்பியும் கூட. இல்லைனா இந்த மாதிரி சின்ன வயசு ஃபோட்டோவை வச்சு ஒரு ஆள் வளர்ந்த பிறகு எப்படி இருப்பான்னு வரைய முடியுமா? அப்படி வரைய முடியும் தான் சார் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வீரனூர்ல இருந்து எஸ்பி ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்தது. அங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல நிறைய துப்பாக்கி குண்டுகள் கிடக்குதான். அது போக காஞ்சி போன ரத்த கரைகள் உள்ள துணிகள்லாம் கிடக்குதான். அதனால எஸ்பி உங்களை கூட்டிட்டு அங்க போக சொன்னாரு. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், இந்த வண்டியை எடுத்துட்டு போங்க. ஓகே நான் சார் கூட போறேன். ஓகே. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.